exercise 3.3 find the value of the following angles. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல பாருங்க sin 480 டிகிரி. இப்போ sin 480 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறோம். முதல்ல என்ன பண்ணணும், நம்ம 360 க்கு மேல இருந்தாலே அதை முதல்ல 360 பிளஸ் ன்னு பிரிக்கணும். இப்போ sin 480 எப்படி பிரிக்கலாம்னா sin 360 பிளஸ் 120 அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? அப்போ sin 360 பிளஸ் θ, 360 னா 2 பைன்னு அர்த்தம். சரிங்களா? பையனா 180, அப்போ 2 பைனா 360. பொதுவா ஒரு ஆங்கிள் 360 பிளஸ் ன்னு பேசால இந்த 360 விட்டுடலாம், மீதி என்னது 120. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எப்படின்னா இப்போ 480 டிகிரின்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு ரொட்டேஷன் ஆகும், அது ரெண்டாவது ரொட்டேஷன் வந்து 120 டிகிரில வந்து நிற்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ அது sin 120க்கு என்ன வேல்யூ, அதே தான் sin 480க்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால நம்ம அந்த ஃபுல் ரொட்டேஷன் 360 வந்து லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஆங்கிள் தான் நம்ம எடுக்கணும். அப்போ sin 120. சரிங்களா? sin 120க்கு நமக்கு வேல்யூ தெரியாது. அப்போ அது என்ன பண்ணலாம்னா sin 120 எப்படி எழுதலாம்னா 180 minus 60. 180லேருந்து 60 லெஸ் பண்ணால் 120 தானே வரும். ஏன் sin 180 minus 60னா அதுக்கு ஃபார்முலா இருக்கு, sin pi minus theta. பைனா 180, 180 minus theta, அதுக்கு என்ன ஃபார்முலானா sin theta. அப்போ இங்கே தீட்டாக்கு மேலே 60 டிகிரி இருக்கா, அப்போ sin 60. sin 60யோட வேல்யூ நமக்கு தெரியும், √3/2. சரிங்களா? sin 60யோட வேல்யூ வந்து என்னது, √3/2. ஸோ அப்போ sin 480யோட வேல்யூ என்னன்னா √3/2 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆங்கிளாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ அடுத்து பாருங்க, sin மைனஸ் 1110 டிகிரி. இப்போ மைனஸ் எப்படி பண்றதுன்னா பாருங்க, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா அது எப்படி எழுதலாம்னா மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். அப்போ முதல்ல அந்த மைனஸ் வெளியே எடுத்தாச்சு, மைனஸ் சைன் 1110 டிகிரி. இப்போ 1110 இருக்கு இல்லையா, அதில் முதல்ல எத்தனை 360 இருக்குன்னு பார்க்கணும். அத்தனை 360 வந்து என்ன பண்ணும், லெஸ் பண்ணும். ஆக்சுவலாக 360 இருக்கான். 360னா 1080ன்னு அர்த்தம், 3 தேர்ட். அப்போ 1110லேருந்து என்ன பண்ணலாம், 1080 லெஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கிறது 30. அப்போ இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 1080 பிளஸ் ஒரு 30 அப்படின்னு பிரிக்கலாம். இது 1110. அதில் இந்த 1080 வந்து விட்டுலாம், ஏன்னா அது 360, அதாவது ஒவ்வொரு ஃபுல் ரொட்டேஷன் இல்லையா, அது ஃபுல் ரொட்டேஷன் வந்தாலே அது நம்ம விட்டுலாம். அப்போ பேலன்ஸ் 30 டிகிரி மட்டும்தான். அப்போ மைனஸ் 30 டிகிரி. அப்போ மைனஸ் 30யோட வேல்யூ வந்து சைன் 30யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2. வெளியில் மைனஸ் இருக்குதுன்னா மைனஸ் 1/2. ஸோ இப்போ சைன் ஆஃப் மைனஸ் 1110 டிகிரியோட வேல்யூ வந்து மைனஸ் 1/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து நம்ம ஆங்கிள் வந்து சிம்பிள். அடுத்தது பாருங்க, காஸ் 300 டிகிரி. இப்போ 300னா 360க்கு மேலே இருந்தால் தானே நம்ம 360 பிளஸ்ன்னு பிரிப்போம். இது வெறும் 300 தான் வருது. அப்போ நம்ம பிரிக்க தேவையில்லை. இது எப்படி பண்ணலாம்னா 360 மைனஸ் 60 அப்படின்னு பிரிக்கும். 360 மைனஸ் 60. இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்கு, காஸ் ஆஃப் 2π மைனஸ் தீட்டா. காஸ் ஆஃப் 2π மைனஸ் தீட்டா. இதுக்கு என்ன ஃபார்முலானா காஸ் தீட்டா தான். அப்போ காஸ் ஆஃப் 2π மைனஸ் தீட்டா. அப்போ அது என்ன பண்ணலாம்னா காஸ் ஆஃப் 360 மைனஸ் 60 என்ன பண்ணலாம், நம்ம காஸ் 60 அப்படின்னு எழுதலாம். காஸ் 60யோட வேல்யூ 1/2. ஸோ நமக்கு அந்த டிகிரி வேல்யூ தெரியும், அது டேபிள் இருந்து நம்ம முன்னாடி புக்லேயே இருக்கு. சைன் 0 டிகிரி என்ன, 30 டிகிரி என்ன, 45 அது வேல்யூ, சைன் காசு டேன் எல்லாத்துக்குமே இருக்கு. அது அந்த டேபிள் பார்த்துங்க. அடுத்தது ஃபோர்த்து பாருங்க, tan 1050. tan 1050 எப்படி பிரிக்கலாம்னா இதுல வந்து 3 டைம்ஸ் போட்டீங்கன்னா 3 × 360 வந்து பார்த்தீங்கன்னா 1080. ஆக்சுவலாக இங்கே 1050 தான் இருக்கு. அப்போ 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். 2 × 360 பிளஸ் ஒரு 330. ஓகே, இந்த 2 × 360 விட்டுடலாம், ஏன்னா அது வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்தாலும் அதெல்லாம் நம்ம விட்டு. அப்போ 330 மட்டும். அப்போ tan 330. இப்போ tan 330க்கு நமக்கு தெரியாது இல்லையா, வேல்யூ தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், அதை 330 360 மைனஸ் 30 அப்படின்னு பண்ணிக்கலாம். 360லேருந்து 30 போச்சுன்னா 330 அப்படின்னு வரும். எதுக்காக இந்த மாதிரிலாம் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு நமக்கு. எதை, tan 2π மைனஸ் தீட்டா. tan 2π மைனஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் tan தீட்டா. அந்த டேபிள் படித்தா தான் நம்ம போட முடியும். இந்த எக்ஸசைஸ் போனோம்னால கண்டிப்பாக நமக்கு அந்த டேபிள் இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த டேபிள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். மைனஸ் tan தீட்டா. அப்போ மைனஸ் tan 30 டிகிரி. ஸோ மைனஸ் tan 30 வந்து 1/√3. அப்போ மைனஸ் 1/√3 இஸ் ஆன்சர். அடுத்து பாருங்க, cot 660. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 360 பிளஸ் 300 பிரிக்கலாம். காசு அதில் அந்த 360 விட்டலாம், 300 தான். அப்போ cot 300 வேல்யூ தெரியாது. அப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், அதை 300 270 பிளஸ் 30 அப்படின்னு பிரிக்கலாம். 270 பிளஸ் 30. இப்போ நீங்கள் கேட்கலாம் 300 360 மைனஸ் 16 தானே சார் போன சம்மில் பிரிச்சோம், அந்த மாதிரி பிரிக்கூடாது, தாராளமாக செய்யலாம். நீங்கள் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 200 டிகிரி, இப்போ 210 டிகிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இது ரெண்டு விதமாக பிரிக்கலாம். எப்படின்னா 180 இல்லை அப்படின்னா 270 மைனஸ்
என்ன பண்ணலாம் 60 அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ஆங்கிள் யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. எப்படின்னா 90 டிகிரி யூஸ் பண்ற மாதிரி, 90 பிளஸ் இல்ல 90 மைனஸ் யூஸ் பண்ற மாதிரி, இல்ல 180 பிளஸ் 180 மைனஸ் யூஸ் பண்ற மாதிரி, இல்ல 270 பிளஸ் 270 மைனஸ் யூஸ் பண்ற மாதிரி, இல்ல 360 பிளஸ் இல்ல 360 மைனஸ் யூஸ் பண்ற மாதிரி. ஏன்னா அந்த ஃபார்முலா தான் இருக்கும். ஸோ அப்படி யூஸ் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு வேல்யூஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்க கேட்கலாம், சார் இப்போ காசு இப்போ 601 கொடுத்தா நான் எப்படி சார் போடணும்? இந்த மாதிரிலாம் கொடுத்தா போட முடியாது, இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணா அதுக்கு போட முடியாது, அதுக்கு நம்ம வேற மெத்தட் தான் போடுவோம். இப்போ இந்த எக்ஸசைஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வேல்யூ ரவுண்ட் ஆஃப் வேல்யூ கொடுத்தா நம்மளால போட முடியும். இப்போ இது எப்படி பிரிக்கலாம்னா 270 பிளஸ் 30. இப்போ காட் 270 3π/2 ஓகேங்களா. 3π/2 தான் நம்ம 270 சொல்றோம். அப்போ 270 காட் 270 பிளஸ் தீட்டாக்கு வந்து ஃபார்முலா மைனஸ் tan தீட்டா. ஓகேங்களா, மைனஸ் tan 30. இங்க 30 தானே இருக்கு, அப்போ மைனஸ் tan 30. 30யோட வேல்யூ 1/√3 மைனஸ் 1/√3 இஸ் ஆன்சர். அடுத்து 6th பாருங்க, tan 19π/3. tan 19π/3 இது ஆக்சுவலாக என்ன பண்ணோம், நம்ம 19 பைக்கு வந்து 180/3 கேன்சல் பண்ணால் 60 வரும். 19 × 16 மல்டிப்ளை பண்ணும், என்ன வருதுன்னா 1140 வருது. இதான் வேல்யூ. இதுலேருந்து 360 லெஸ் பண்ணுங்க. 360 வந்து 1080 லெஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வந்து 60 வரும். அப்போ tan 60 தான். tan 60 வேல்யூ வந்து √3. ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை 360 நம்ம லெஸ் பண்ண முடியுமோ அத்தனை 360 நம்ம லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஆங்கிள் தான் ஆன்சர். சரிங்களா. அடுத்தது பாருங்க 7th, sin ஆஃப் மைனஸ் 11π/3. முதல்ல இந்த மைனஸ் வெளியே எடுத்துலாம், ஏன்னா sin ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் sin தீட்டா. ஸோ அதனால வந்து மைனஸ் வெளியே எடுத்துடலாம். இப்போ 11π/3 இருக்குல்ல, 11 பைக்கு வந்து 180/3, 3க்கும் 180 வந்து 60, 16 11 வந்து 660 வரும் ஆன்சர். அப்போ மைனஸ் sin 660. இந்த 660 இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணலாம், நம்ம 360 + 300. இந்த 360 விட்டுலாம், அந்த 300 எடுத்துக்கலாம். அந்த 300க்கு வேல்யூ தெரியாது, திரும்ப அதை என்ன பண்ணலாம்னா sin 360 மைனஸ் 60 அப்படின்னு பிடிச்சிட்டு sin 2π மைனஸ் தீட்டா. 360 2π மைனஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் sin தீட்டா. ஏற்கனவே வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ sin 60 டிகிரி. sin 60யோட வேல்யூ வந்து √3/2. அடுத்தது ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது, டிகிரி வேல்யூஸ் கொடுத்துட்டு அதை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது 5/7, 2√6/7 is a point on the terminal side of angle theta in standard position. Determine the trigonometric functions values of angle theta. அதாவது 5/7, 2√6/7. இதை வந்து முதல்ல என்ன பண்ணோம், ஒரு கிராஃப்ல வந்து பாயிண்ட் வந்து பிளாட் பண்றோம். ரெண்டுமே பாசிட்டிவ் தானே, அப்போ கிராஃப்ல எங்க வரும், நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லாம் வரும். சரிங்களா. வச்சோமா தோராயமா 5/7, 2√6/7 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சாச்சு. ஸோ அந்த பாயிண்ட்டை பிரிச்சாச்சு. இப்போ இந்த பி தான் அந்த பாயிண்ட் வச்சுக்க. அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரிஜின்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு லைன். இப்போ இதை ஜாயின் பண்ணினா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி வருது இல்லைங்களா. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஸோ இந்த பாயிண்ட் என்ன இருக்கு, நமக்கு 5/7 இருக்கு இல்லையா. 5/7 எதை குறிக்குது, எக்ஸ். அதாவது ஆரிஜின்ல இருந்து எக்ஸ் எவ்வளவு லென்த்ன்றது குறிக்குது, அந்த OA என்ற பாயிண்ட் எவ்வளவு லென்த். அப்போ இந்த அதாவது OA வந்து 5/7. அதே மாதிரி ஏபின்றது வந்து என்னன்னா ஹைட், அதாவது ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2√6/7. அது வந்து ஹைட். இந்த இடத்துல ஏபின்னு எடுத்துரும். இதை ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம், நம்ம ஹைபாட்டனஸ் கண்டுபிடிக்கிறோம், அதாவது ஓபி கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அதான் பண்றாங்க பாருங்க. OB² = OA² + AB². √OA², OA வந்து 5/7 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25/49. அதே மாதிரி AB², 2√6/7 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணா 4, √6 ஸ்கொயர் பண்ணா 6/49. அப்போ 24/49 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 49/49 கேன்சல் பண்ண 1 ரூட் எடுத்தா 1. அப்போ ஹைபாட்டனஸ் வந்து 1. இப்போ எதுக்காக இதை சொல்றேன்னா அவங்க என்ன கேட்கறாங்க பாருங்க, ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் டிட்டர்மைன் த ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்னா sin θ, cos θ, tan θ எல்லாத்தையும் கேட்கறாங்க. அப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். முதல்ல sin θ. sin θ வந்து என்னன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். ஆப்போசிட் வந்து என்னது 2√6/7 பை ஹைபாட்டனஸ் வந்து இப்பதான் கண்டுபிடிச்சோம் 1. சரிங்களா. இந்த 7 அப்படியே டினாமினேட்டர் வந்துச்சுன்னா 2√6/7. அதே மாதிரி cos θ வந்து பார்த்தீங்கன்னா adjacent by hypotenuse ஃபார்முலா. adjacent வந்து 5/7/1. அப்போ 5/7 தான். அடுத்த tan θ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் வந்து 2√6/7/5/7. இந்த 7 அடிச்சிடலாம். அப்போ 2√6/5. இது வந்து tan θ. இதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம cosecant θ, secant θ, cot θ. அதுக்கு ரொம்ப சிம்பிள்மா. sin θ என்னவோ அதை தலைகீழ மாத்தி போட்டா உனக்கு cosecant θ வந்துடும். அதே மாதிரி cos θ என்னவோ அதை தலைகீழ மாத்தி போட்டா secant θ. ஏன்னா அதுக்கு டெஃபினிஷனா தான். சரிங்களா. அதே மாதிரி cot θ வந்து பார்த்தீங்கன்னா tan வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணி போடணும். இதான் வந்து 6 ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோஸ் அவங்க கொடுத்துருக்கிற அந்த 6 ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா இதான். அடுத்த சம் பாருங்க. Third problem. Find the values of the other 5 trigonometric functions of the following.
அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, காஸ் தீட்டாவை கொடுத்துட்டாங்க. காஸ் தீட்டா வேல்யூ வந்து -1/2 தீட்டா லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுங்க, காஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு சைனு, டேனு, கொசிகன், சீக்கன், காட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். மீதி இருக்கிற 5 ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு -1/2 கொடுத்துட்டாங்க. ஓகே, இது தேர்ட் குவாட்ரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இங்க பாருங்க, தேர்ட் குவாட்ரண்ட் கொடுத்துட்டாங்க. தேர்ட் குவாட்ரண்ட்ல தான் என்ன இருக்குது, அந்த பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்போ காஸ் தீட்டா வந்து என்ன சொல்லணும்னா -1/2 இருக்கு இல்லையா. பொதுவாக காஸ் தீட்டாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக காஸ் தீட்டா அப்படின்னு சொன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா adjacent by hypotenuse, இதான் ஃபார்முலா. அப்போ இங்க 1/2 இருக்கு இல்லையா, அப்போ adjacent 1ன்னு எடுத்துக்கலாம், hypotenuse 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது பாருங்க, hypotenuse வந்து 2ன்னு எடுத்தாச்சு, அதே மாதிரி adjacent ஆச்சு 1ன்னு எடுத்தாச்சு. சரி, ஆனா இந்த இடத்துல மைனஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 தான். சரிங்களா? அதாவது இந்த ஓஏவோட டிஸ்டன்ஸ் 1 தான். ஆனா அது எந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல, இந்த இடத்துல தப்பு. இது என்னன்னா, அதே மாதிரி இது ஹைட் எவ்வளோன்னு பார்க்கணும். இது ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் யூஸ் பண்ணணும். அதாவது இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஓஏபின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம ஹைபார்ட்னஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹைபார்ட்னஸ் கொடுத்துட்டாங்க, ஆர் ஈக்குவல் டு 2, அதாவது ஹைபார்ட்னஸ் வந்து 2 தெரிஞ்சு போச்சு. ஏன் எதை வச்சு கண்டுபிடிச்சோன்னா, காசுக்கு வந்து adjacent by hypotenuse இல்லையா, அதை வச்சு adjacent hypotenuse கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வச்சு ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா பித்தாகரஸ் யூஸ் பண்ணும். அதாவது ஹைபார்ட்னஸ், அதாவது ஆர் ஈக்குவல் டு √(x), இந்த 2 ஸ்கொயர் பண்ண 4, 4லேருந்து 1 ஸ்கொயர் பண்ண 1, அப்போ 4 - 1 3, √3 வரும். சரிங்களா? இதுதான் வந்து என்னது நமக்கு இங்க வந்து என்னன்னா ஆர்ன்னு எடுத்துக்கிறதுனால r² ஈக்குவல் டு அதான் x² + y² அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதான் பித்தாகரஸ் தியரம்னு வச்சுங்களேன். அதுக்கு வேலை நம்ம இப்படி எழுதிக்கலாம், OB² ஈக்குவல் டு YA² + AB². அதுல இருந்து நமக்கு AB தான் வேணும் இல்லையா. அதை கொண்டு பண்ணினா உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணி செப்பரேட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு AB வந்து என்ன கிடைச்சிருச்சு, உங்களுக்கு y வந்து கிடைச்சிருச்சு, √3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சரி, இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த B பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? B பாயிண்ட் என்ன தெரியுங்களா, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, அப்போ இது -1. இதோட ஹைட் வந்து √3, அப்போ -√3. அதாவது இங்க வந்திருக்குது √3 தான், ஆனா அது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏபியுடைய லென்த் வந்து √3 தான், பட் அது இருக்கிற பாயிண்ட் வந்து பார்க்கும்போது குவாட்ரண்ட் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்னா இப்போ இதுதான் வந்து கிராஃப் எடுத்துக்கிறோம். இல்லை ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்ல ரெண்டுமே மைனஸ். அப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ மைனஸ், எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ், அதாவது √3, எக்ஸோட வேல்யூ -1. அப்போ -1, இந்த இடத்துல தப்பு. ஆக்சுவலாக -1, -√3 தான் வரணும் இந்த இடத்துல. சரி, ரைட். இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு, 3 சைடும் தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை வச்சு மற்ற ட்ரிகனாமெட்ரி ரேஷியோஸ் கண்டுபிடிப்போம். அப்போ சைன் தீட்டா வந்து என்ன ஃபார்முலா நமக்கு, y பை, அதாவது ஹைபார்ட்டனஸ், ஆப்போசிட் சைட் பை ஹைபார்ட்டனஸ். ஆப்போசிட் சைடு வந்து என்னது நமக்கு √3. சரிங்களா? ஆப்போசிட் வந்து √3. ஸோ √3 -√3 பை இது வந்து ஹைபார்ட்டனஸ் வந்து 2. சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி கொசிகன் தீட்டா வந்து சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன், அது முடிஞ்சிருச்சு. அடுத்து காஸ் தீட்டா பாரு, adjacent by hypotenuse. adjacent வந்து என்ன வரும் நமக்கு, adjacent வந்து -1/r. இந்த இடத்துல பாயிண்ட் வந்து அதான் ஊத்துறாங்க, -1, -√3, அதை தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைபார்ட்டனஸ்னா -1/, சீக்கன் வந்து அதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி tan தீட்டா வந்து பாத்தீங்கன்னா -√3/-1, அப்போ √3, அதை வச்சு காட்டு கண்டுபிடிச்சா ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். சரி, அடுத்தது அதுல செகண்ட் சம் சொல்லுங்க. cos θ = 2/3, தீட்டா லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா எல்லாமே பாசிட்டிவ் தான்மா. அதாவது இதுல ஒரு ரூல் ஒன்று இருக்கு. அதாவது இருக்கு பாருங்க, தேர்ட் குவாட்ரண்ட்னா tan θ cot θ வில் பாசிட்டிவ். tan θவும் cot θவும் நமக்கு பாசிட்டிவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா ஆல் ஆர் பாசிட்டிவ். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம இந்த ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோ எழுதுறோம் இல்லையா, எழுதும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர்ல பிளஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், tan θ cot θ மட்டும் என்ன ஆகுனா பாசிட்டிவ். எப்போ அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல. சரிங்களா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ். ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும். அதே மாதிரி ஃபோர்த் குவாட்ரண்ட் எடுத்துட்டோம் வச்சுங்களேன், காசும் சீக்கனும் பாசிட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காசும் சீக்கனும் வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா? அப்போ செகண்ட் குவார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா சைனும் கொசிகனும் பாசிட்டிவ். செகண்ட் குவார்டர்ல சைனும் கொசிகனும் பாசிட்டிவ். அப்படின்னா மைனஸ் வந்தா கூட நம்ம அது பாசிட்டிவா போட்டோம், மீதிலாம் மைனஸ் வரும். சரி, ஏன்னா அதனால தான் அவங்க குவாட்ரண்ட்டே கொடுக்குறாங்க, இல்லைன்னா குவாட்ரண்ட் கொடுக்க வேண்டியதில்லை. அடுத்தது பாருங்க, cos θ = 2/3. இது வந்து
தீட்டா லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். சரி, முதல்ல 2/3. 2/3 அர்த்தம் ஆப்போசிட் வந்து 2, சாரி அட்ஜசன்ட் வந்து 2, ஹைபாட்னஸ் வந்து 3 அர்த்தம். அப்போ இதை டயக்ராமா நம்ம சும்மா போட்டோம்னா, கிராஃப் மாதிரி போட்டோம்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் அது வந்து 2, ஹைபாட்னஸ் வந்து 3, அதை ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் நம்ம ஏபி, அதாவது ஆப்போசிட்டாக கண்டுபிடிச்சிடும், √5 கண்டுபிடிச்சிடும். எல்லாமே 3 சைடும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அப்படியே எழுத வேண்டியதான். சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட் வந்து என்னது √5 பை ஹைபாட்னஸ் வந்து 3, √5/3 இப்படின்னு எழுதிட்டே போயிடலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணா, அது எந்த குவாட்ரண்ட் பார்க்கணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஒன்லி ஆல் ஃபங்க்ஷன்ஸ் வில் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ்ன்றதுனால ஓகேங்களா. இந்த இடத்துல கொடுத்துறான் பாரு, ஏஎஸ்டிசி ரூல்னா என்ன தெரியுங்களா? ஏஎஸ்டிசி ரூல் அப்படின்னா ஏனா ஆல் ஆர்னு அர்த்தம், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இந்த ஏஎஸ்டிசின்னு இருக்கு இல்லையா, அதில் ஏன்றது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஏனா ஆல் ஆர் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்னா சைன். சைன்னா சைனோட பேர் எது? கொசிக்கன் தானே. சைனும் கொசிக்கனும் ஒரு பேர் இல்லையா? ஸோ அப்போ கொசிக்கனும் சைனும் கொசிக்கனும் நெகட்டிவ், சாரி பாசிட்டிவ், மீதியெல்லாம் நெகட்டிவ். அதே மாதிரி டீனா டேனு, தேர்ட் குவாட்ரண்ட்ல டேனும் அதோட பேர் வந்து காட்டு, ரெண்டும் வந்து என்னது பாசிட்டிவ். அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சினா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காசும் சீக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல இருக்கிற அந்த சைன் காசு டேன் இதை தான் எடுத்துக்கணும். கொசிகன்லாம் பார்க்கக்கூடாது. சைன் காசு அந்த இதில் எஸ்டிசின்றது சைனு டேனு காசு, சரிங்களா? ரைட். ஸோ இது மூணும் வந்து பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூல் யூஸ் பண்ணிங்க. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான், ஆல் ஆர் பாசிட்டிவ், எல்லாமே ப்ளஸ்ல தான் வரும். அடுத்தது பாருங்க, தேர்ட் பாருங்க, சைன் தீட்டா ஈக்குவல் -2/3. இந்த மைனஸ் எல்லாம் விட்டுடுங்க, மைனஸ் பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல நம்ம டயக்ராம் போட்டாச்சு, ஓகேங்களா? ஃபோர்த் குவாட்ரண்ட் டயக்ராம் போட்டு இதில் சைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். அப்போ ஹைபாட்னஸ் வந்து 3ன்னு தெரிஞ்சு போச்சு, ஆப்போசிட் வந்து 2ன்னு தெரிஞ்சு போச்சு. இது ரெண்டு வச்சு என்ன பண்ணலாம், நம்ம அட்ஜசன்ட் வந்து √5 கண்டுபிடிச்சாச்சு, சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √5, -2 இதான் பி பாயிண்ட். சரி, நமக்கு அது தேவையில்லை. இப்போ 3 சைடும் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? இப்போ ஒவ்வொன்று இப்போ சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காசும் சீக்கனும் மட்டும் பாசிட்டிவ். அப்போ காசு பாருங்க, இந்த காசுக்கு பாசிட்டிவ் போட்டுக்கணும், சீக்கனுக்கு பாசிட்டிவ், மீதி எல்லாம் பாருங்க அப்படியே நெகட்டிவ் வரணும். நம்ம மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் இந்த ஒய் ஆருக்கு மேலே அதை யூஸ் பண்ணிக்கணும். அதாவது சைனுக்கு வந்து ஆப்போசிட் வந்து 2/3, ஆனால் மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும் முன்னாடி. அப்போ -2/3. அதே மாதிரி கொசிக்கனுக்கு வந்து -3/2 அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும். அந்த குவாட்ரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளஸ் மைனஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்த சம் அதே மாதிரி பாருங்க, tan θ = -2. அந்த மைனஸை விட்டுடுங்க, நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. tan θ = -2/1ன்னு எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லை பைல 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி தெரியுமா? டேனுக்கு என்ன தெரியுமா வரும்ல, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ இங்க ஆப்போசிட் வந்து 2, அட்ஜசன்ட் வந்து 1ன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண, இது செகண்ட் குவாட்ரண்ட் தான், செகண்ட் குவாட்ரண்ட் போட்டாச்சு. இங்க பாருங்க, அதாவது 2/1ன்னு எடுத்து -2/1ன்னு எடுத்தாச்சு. அப்போ இங்க பாருங்க, அட்ஜசன்ட் வந்து ஆப்போசிட் வந்து 1, டேனுக்கு வந்து என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தானே. அப்போ ஆப்போசிட் வந்து 2 பாருங்க, ஒய்ன்றது ஆப்போசிட் 2, அட்ஜசன்ட் வந்து 1. அதை வச்சுட்டு என்ன பண்ணோம், நம்ம ஹைபாட்னஸ் கண்டுபிடிச்சா √5, சரிங்களா? இப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஹைபாட்னஸ் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒன்று இது செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னால சைனும் கொசிக்கனை மட்டும் நம்ம அதை பாசிட்டிவ் போடணும், மீதி எல்லாம் நெகட்டிவ் வரணும். மீதி எல்லாம் பாருங்க நெகட்டிவ்ல இருக்கும். நீங்களே மைனஸ் போட்டுக்கணும். பட் அதுக்கான காசுக்கான ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ் அப்படின்னா அட்ஜசன்ட் வந்து இங்கே 1, ஹைபாட்னஸ் வந்து √5. அப்போ 1/√5 மைனஸ் யூஸ் பண்ணுன்றதால மைனஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி சீக்கனுக்கு வந்து அதை ரெசிப்ரோக்கல் பண்ணிருக்கோம். அது எந்த குவாட்ரண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளஸ் மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஃபோர்த் குவாட்ரண்ட், சீக்கன் 13/5. சீக்கனுக்கு பொதுவாக என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசோட ரெசிப்ரோக்கல் தானே, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், சாரி ஹைபாட்னஸ் பை அட்ஜசன்ட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கனுக்கு. அப்போ இங்கே ஹைபாட்னஸ் வந்து 13 அர்த்தம், அட்ஜசன்ட் வந்து 5 அர்த்தம், ஓகேங்களா? இங்கே பாருங்க, அட்ஜசன்ட் வந்து 5, ஹைபாட்னஸ் வந்து 13. அதை வச்சுட்டு என்ன பண்ண, நம்ம ஆப்போசிட் கண்டுபிடிச்சா 12. 3 தெரிஞ்சு போச்சு. அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம், 6 கண்டுபிடிங்க. ஆனால் ஃபோர்த் குவாட்ரண்ட்னால இங்கே வந்து காசும் சீக்கனும் பாசிட்டிவ். இங்கே பாருங்க, காசு பாசிட்டிவா இருக்கும், அதோட சீக்கன் பாசிட்டிவா இருக்கும், மீதி எல்லாமே பாருங்க நெகட்டிவ்ல இருக்கு பாருங்க. அவ்வளோதான். ஏன்னா சீக்கன் அவங்களே கொடுத்துட்டாங்க, சீக்கன் ஆல்ரெடி வந்து என்ன கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம மீதி இருக்கிற ரேஷியோ